ரைட் திங் பிகாஸ் இட் இஸ் அ ரைட் திங். அது சரியானது, ஆகவே அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளலைன்றது முக்கியம் இல்லை. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், பிறகு மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு ரெண்டாவது, கோயிங் டு த செகண்ட் மைல், மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுப்பது. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு முதலாளியே நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் கூட ஒரு 15 நிமிஷம் இருந்து, பொதுவாக நம்ம ஆளுங்கெல்லாம் லேட்டாக போய் சீக்கிரம் வர்றவங்கள தான் இருக்கிறாங்க. லேட்டாக போய் கர்த்தர் அருமையான வேலை கொடுத்துருக்கார் பிரதர், அருமையான முதலாளி, நான் எப்போ வெளியே போனாலும் கண்டுக்க மாட்டார், அவர் தான் அருமையான முதலாளி. நாங்கள் சொல்லும் போதே யோசித்துப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் இவனுக்கு வேலை போகிறதுன்னு தெரியாமல் பேசினுக்கிறான். இவனுக்கு வேலை போகிறது மட்டும் இல்லை, அந்த முதலாளி வேற வேலை இல்லாமல் ஆக போகிறாரு. பைபிள் அப்படி இருக்கு. வேலைக்காரனை பிள்ளை மாதிரி பார்த்தேன், கடைசியில் ஏமாத்திட்டு போயிட்டான். ஏன் பிள்ளை மாதிரி பார்த்தீங்க, அதான் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்போ உங்கள் முதலாளி சரியில்லைன்னு தான் சொல்லுவேனே தவிர அவர் நல்லவர் நான் சொல்ல மாட்டேன். அவர் கண்டுக்காமல் இருக்கிறாருன்றதுனால அது உங்களுக்கு வேணால் நல்லதாக தெரியலாம். நான் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், சாவியே என் கையில் தான். இப்போ எது நம்முடைய சப்ஜெக்ட்னு சொன்னால், அவர்கள் எதிர்பார்ப்பதை விட இவ்வளோ நேரம் தான் செய்யணும், இவ்வளோ நேரம் செஞ்சால் போதும், அதுதான் இந்த சம்பளம். ஆனால் நான் இவ்வளோ நேரம் செஞ்சாலும் போதும், ஆனால் இந்த வேலையை முடிக்கணுமே, இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறேன். இது ரொம்ப ஆபத்தையும் கொண்டு வருது, அதான் பிரச்சனை. இப்போ நீங்களாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செஞ்சால் பக்கத்தில் உள்ளவெல்லாம் அடிக்க வர்றான், ஆள் வச்சு அடிப்பான். அப்புறமா இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது சில சமயம் எதிர்ப்பு வரும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன், யார் சொல்லுவா இப்படி பண்ணக்கூடாதுன்னு? இப்படி யாருக்கு பண்ண தெரியலையோ அவங்களாம் சொல்லுவாங்க. ஏன், இப்போ நான் இப்படி பண்ணுறதுனால அவங்களும் இப்படி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்தி வச்சிடுறோம். இதுதான் லிவிங் ஸ்டாண்டர்ட். இதுதான் அப்படின்போது அங்கேயும் வேலை நடக்க வேண்டியிருக்கு, அங்கேயும் தள்ள வேண்டியிருக்கு. மக்களும் எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் வேலை செஞ்சால் தான் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. நாம் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தான் விசுவாசம் தேவை, அங்கே தான் கர்த்தர் துணை தேவை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இது சரியாக தோன்றுகிறபடினால் நான் இதை என்ன பண்ணுறேன், செய்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்குள்ளே எப்படி செய்ய முடியுமோ அதை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், செய்யணும். சரி, ஒருவேளை 5 மணிக்கு மேலே உங்களால் இருந்தால் கம்பெனிக்காரங்க ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா, அந்த 5 மணிக்குள்ளே எவ்வளோ சிறப்பானதை நீங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பானதை நீங்கள் செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சம்பளத்தை விட நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்றால் அதற்கான சம்பளம் சீக்கிரத்திலே உங்களுக்கு வரும். நான் ஒரு ஸ்டோரி வாசித்தேன். அமெரிக்காவில் ஒரு 13 வயது பையன் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தான். அந்த கடை, அவனுடைய வேலை என்னன்னு சொன்னால், எதிர்கடையிலேருந்து கொஞ்சம் பொருட்கள், ஒரு பெரிய கடை எதிர்கடை, அங்கேருந்து கொஞ்சம் தக்காளி மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போய் எதிர்த்த மாதிரி வச்சு விற்கணும். அந்த கடைக்காரருக்கு விற்று கொடுக்கணும். எதிர்த்த மாதிரி ஒருத்தர் சின்ன கடை வச்சிருக்கிறார், அந்த கடைக்காரருக்கு விற்று கொடுக்கணும். விற்று கொடுத்த பிறகு மறுபடியும் போய் இங்கே எடுத்துகிட்டு வரணும். இதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. அப்போ இந்த பையன் எப்போ வந்தாலும் ஓடி வருவான், அதுலேருந்து அள்ளிட்டு ஓடுவான், அங்கே போய் வேகமாக விற்பான், வேகமாக ஓடி வருவான். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கடையில் இருந்த இன்னொரு பார்த்து இவர்கிட்ட கேட்டாராம், இந்த பையன் என்ன எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறானே அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த கடைக்காரர் சொன்னாராம், இவர்கிட்ட அந்த பையன் வேலை செய்யலை, ஏத்த கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இந்த கடைக்காரர் சொன்னாராம், சீக்கிரத்தில் இந்த பையனுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகிறது அப்படின்னாராம். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஆச்சரியமாக கேட்டாராம், அது எப்படி உங்களுக்கு தெரியும், அவர் கடையில் சம்பளம் கொடுக்க போறாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு இந்த கடைக்காரர் சொன்னாராம், எனக்கு எப்படி தெரியும்னா, சீக்கிரத்தில் அவர் உயர்த்தி கொடுக்கலாம், நான் உயர்த்தி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த பையனுக்கு, அதனால எனக்கு தெரியும்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரத்தில் அவன் நான் என்ன பண்ண போகிறேன், அவனை வேலைக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கல, சம்பளம் அதுக்காக கொடுக்கலன்னா கூட, இஃப் யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட் இன் யுவர் பிரசன்ட் ஜாப், த ப்ரமோஷன் வில் பி தேர். நீங்கள் இருக்கிற வேலையில் ஓவர் குவாலிஃபைட் ஆகிட்டீங்கன்னா பிறகு அந்த வேலையில் இருக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, அடுத்த வேலைக்கு முன்னேற்றப்படுவீர்கள். ஆனால் இருக்கிற வேலையில் நீங்கள் செய்யலைன்னா பிறகு குறை சொல்லக்கூடாது.